எடப்பாடி அருகே தந்தையிடமிருந்த நிலத்தை தன் பெயருக்கு ஏமாற்றி பறித்துக் கொண்டு தாய் தந்தையை வீட்டை விட்டு துரத்திய மகனை போலீசார் கைது செய்தனர். உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்களை இந்த மாதிரி ரோட்ல விட்டுறலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க இந்த மாதிரி பண்றதுனால ஊரே உங்களை தப்பா பாக்குறது மட்டும் இல்லாம நீங்க ஜெயிலுக்கு போறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி ரெகுலரா டே டு டே ஈவென்ட்ஸோட லீகல் கான்சிக்வன்சஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க உங்களையே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க பேரண்ட்ஸையோ இல்ல கிராண்ட் பேரண்ட்ஸையோ ஒழுங்கா பாத்துக்காம இந்த மாதிரி ரோட்ல கொண்டு வந்து விட்டீங்கன்னா அவங்களே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லைங்க. கவர்மெண்டே முன் வந்து உங்க மேல மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் அடியில மினிமம் 3 months இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் 5,000 rupees ஃபைன் வர கிடைக்க உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இதோட நிக்காதுங்க. நீங்க யார ரோட்ல விட்டீங்களோ அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க லீகலா உங்களுக்கு கரையம் பண்ணி கொடுத்த ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் திருப்பி வாங்கிக்க கூட முடியுங்க. சின்ன வயசுல இருந்து பேரண்ட்ஸ் எப்படி நம்மள பத்திரமா பார்த்து வளர்த்துனாங்களோ அந்த மாதிரி இப்போ வயசான அப்புறம் அவங்கள பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமைங்க. இது மட்டும் இல்லாம நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் சீனியர் சிட்டிசன்ஸோட வெல்ஃபேர்க்காக 14567 ஹெல்ப்லைன் மூலமா ரெஸ்கியூவிங் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங், லீகல் கைடன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களால உங்க பேரண்ட்ஸை பாத்துக்க முடியலன்னா நிறைய NGOs, கவர்மெண்ட் ட்ரஸ்ட், ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்னு நிறைய இடத்துல சீனியர் சிட்டிசன்ஸை பத்திரமா பாத்துக்கிறாங்க. அங்க கொண்டு போய் விட்டுருங்க. பெத்தவங்களை கொண்டு போய் ரோட்ல விடுற குழந்தைங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடிக்கடி பெரியவங்க கிட்ட சண்டை கட்டுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எஜுகேட்டும் பண்ணுங்க.